எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2024. அண்ட் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே செழிப்பாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் 2023 கோர் ஆடியோஸ்க்கு ரொம்ப நல்லாவே போச்சு. அண்ட் அதே மாதிரி 2024 நல்லா போகும்னு நான் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இந்த வருஷத்துக்கான முதல் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோம் தியேட்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். அண்ட் இது வந்து எபிசோட் 3. ஸோ ஃபஸ்ட்டு 2 எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சீரிஸ் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த சீரீஸில் வர 3rd எபிசோடுங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் வந்து நான் என்ன சொன்னேன்றதை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம என்ன ரூம் சைஸ் வந்து ஹோம் தியேட்டருக்கு சூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். அண்ட் அது வந்து டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் எப்படி நம்ம செட் பண்ணலான்றதை பார்த்தோம். அண்ட் செகண்ட் எபிசோடில் அண்ட் ஹாலில் என்ன மாதிரியான சிஸ்டம் நம்ம வந்து போடலாம், அது வந்து ஒரு மிட் பட்ஜெட்டில் இருந்து ஹை எண்ட் வரைக்கும் எப்படிலாம் நம்ம ஹோம் தியேட்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்றது அது ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அண்ட் அந்த சீரீஸில் இப்போ நம்ம வந்து இப்போ லொக்கேஷன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ அது டெடிகேட்டட் ஹோம் தியேட்டரா, இல்லை நீங்கள் பெட்ரூமில் செட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களோட லிவிங் ரூமில் செட் பண்ண போகிறீங்களான்றது நம்ம லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த பிளேஸில் நம்ம செட்டப் பண்ண போகிறோன்றதை நம்ம நிர்ணயிச்சிட்டோம். இப்போ அடுத்த லெவலில் நம்ம போகும்போது என்ன எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ஹோம் தியேட்டரில் போட்டால் கரெக்டாக இருக்குன்றது தான். ஸோ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தான் நான் பேச முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் ஃபுல்லாக என்ன மாதிரியான ஹோம் தியேட்டர் செட்டப்புக்கு என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லிவிங் ரூமில் ஹோம் தியேட்டர் செட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அண்ட் ஒரு டெடிகேட்டட் ரூமில் என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். நான் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பதில் அளிக்க முடியுமோ நான் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஸ்பீக்கர் உங்களுக்கு தேவைன்றது ஃபஸ்ட்டு நிர்ணயிக்கணும்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹாலோ இல்லை ஒரு சின்ன சைஸ் பெட்ரூமோ, இல்லை ஹாலும் வந்து சின்ன சைஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த நான் சொல்ல போகிற ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்பீக்கர். இதிலேருந்து தான் என்னோடய ஹோம் தியேட்டர் ஜேர்னியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற அந்த பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹோம் தியேட்டர் பற்றி என்னன்றதே தெரியாமல் இருக்காங்க இல்லையா, ஆனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு அந்த சரவுண்ட் சவுண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்க்கு போகலாம். ஸோ சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் வந்துட்டு நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோரூம்ஸில் நீங்கள் வந்து நிறைய இந்த பேக்கேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். சோனியில் இருக்கும், எல்ஜியில் இருக்கும், சாம்சங்கில் இருக்கும், ஃபிலிப்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூரே பிளேயரோ இல்லை இதுக்குன்னு ஒரு கன்சோல் வரும். அந்த கன்சோலோடையே வந்து உங்களுக்கு உள்ள ஆம்பிளிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். HDMI மட்டும் நீங்கள் வந்து இன்புட் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு அந்த சேனல் செப்பரேஷன் ஓரளவுக்காவது கொஞ்சம் ஃபீபிளாக தெரிய வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பக்கவான ப்ராசஸிங் வந்து இதில் இருக்காது. பட் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்பேஷியல் சவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில். இது வந்து யாருக்கு பொருந்தோன்னா, ஒரு சின்ன சைஸ் ஹால் நீங்கள் வச்சுருக்கீங்க அண்ட் உள்ள ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸோ இல்லை டவர் ஸ்பீக்கர்ஸோ வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்க்கு போகலாம். ஆனால் இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அண்ட் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் என்ன பிரச்சனைனா, அது மிட் ஃப்ரீக்வன்சியும் லோ ஃப்ரீக்வன்சி அவ்வளோவா எடுக்காது, ஹை ஃப்ரீக்வன்சி தான் ஜாஸ்தி எடுத்து கொடுக்கும். ஏன்னா அதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி எடுக்கிறதுக்கு ஜாஸ்தி பவர் அது வந்து டிரைவ் பண்ணாது ஆம்ப்லேருந்து. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு தான் அது வந்து இருக்கும். பட் அது வந்து ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் வச்சுருக்கிறவங்க நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். நீங்கள் வந்து வால்யூம் வந்து டயலாக்லாம் சரியாக கேட்கல, அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட வால்யூம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, டயலாக் சரியாக கேட்கலையேன்னு சொல்லி நீங்கள் ரிமோட்டில் வால்யூம் ஜாஸ்தி பண்ணுவீங்க.
அண்ட் எதனா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. திருப்பியும் நீங்கள் வால்யூமை டவுன் பண்ணுவீங்க, திருப்பியும் டயலாக் வரும்போது வால்யூமை ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமோட் எப்போவுமே கையிலேயே வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கணும். எந்த டைமில் எப்போ சவுண்ட் வந்து அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சவுண்டு வந்து வரும், அது எப்போ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிக்கும்ன்ற பயத்துலேயே நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க. அது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் சோனியில் வாங்கினாலும் சரி, நீங்கள் எதில் வாங்கினாலும் சரி, இதுதான் பிரச்சனை. பட் இதில் வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டில் ஒரு ஹைஃபை சிஸ்டமில் ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸில் உங்களுக்கு போஸில் கிடைக்கும். அதில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். பட் அதுவுமே வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காது. பட் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் இல்லாமல் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் பியூர் ஃபார்மாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அந்த ஜேர்னியை வந்து பிகின் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக செட் ஆகும். ஹோம் தியேட்டருக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குது, ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பூர்த்தி பண்ணால் தான் அது வந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டருக்கு உகந்த ஸ்பீக்கர்ஸ்னு அர்த்தம். பட் இதெல்லாம் அதுக்கு கீழே தான் வரும். ஸோ அதனால் அது வந்து நம்ம ஹோம் தியேட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது கிடையாது. பட் உங்களுக்கு வேறு வழி இல்லை, ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆஸ்தட்டிக்கலாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், ரொம்ப ஸ்பீக்கர்ஸ் வந்து இடத்த பிடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வயபிள் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அண்ட் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, இந்த மாதிரி சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட அக்கோஸ்டிக் ரூமில் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அதில் நிறைய டிஃப்யூஷன் வரும். ஸோ அகெயின் உங்களுக்கு அந்த பவர் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு நீங்கள் வந்து போடாமலே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ், அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நம்ம ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷெல்ஃபில் ஜஸ்ட்டு டேபிள் டாப்லேயே இந்த ஸ்பீக்கர்ஸ் வைக்கலாம். எனக்கு வந்து டவர் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல நான் ஏற்கனவே இன்டீரியர் பண்ணிட்டேன், இல்லை ரேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து டிவி வால் யூனிட் நான் பண்ணிட்டேன். அதனால் நான் அந்தளவுக்கு பிளான் பண்ணலை. ஃப்ளோர் ஸ்டாண்டிங்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் வேணாம். ஆர் எனக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங்லாம் வச்சா ரொம்ப அது வந்து மேசிவாக இருக்கும், எனக்கு அது வந்து அந்தளவுக்கு அந்த லுக் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க, இல்லை அந்த இடத்துல இடம் இல்லாதவங்க, அண்ட் மோரோ எனக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் அளவுக்கு என்கிட்ட வந்து பட்ஜெட்டில் எனக்கு ஒரு டீசெண்டான சவுண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஹோம் தியேட்டர் செட் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் தியேட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அது செட் ஆகும். அண்ட் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஸ்பேஸ் தேவைப்படாது. நீங்கள் வந்து உங்களோட இன்டீரியரோடையும் இதுவும் மர்ஜ் ஆகி அப்படியே கேமஃப்ளாஜ் ஆகிடும். யாருக்கும் வந்து அந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு ஆக்வர்டாக, ஸ்பீக்கர்ஸை பற்றி ஆக்வர்டாக நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ஆக்வர்டாக தெரியாது. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சின்னதாகவும் இருக்கும். அண்ட் சவுண்டும் அதிலேருந்து வரது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான சவுண்டு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வச்சே நம்ம வந்து 5.1 7.1 இல்லை 11 இல்லை 13.2 கூட நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வச்சுருந்தீங்கன்னா. புக்ஷெல்ஃப்லேயே வந்துட்டு நம்மளுக்கு இடம் பற்றாக்குறை இருக்குது, ஆனால் பட்ஜெட் பிரச்சனை கிடையாது அப்படின்றவங்களுக்கு பவர்ஃபுல் புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸும் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஹோம் தியேட்டரையும் நீங்கள் செட் பண்ணலாம். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஷெல்ஃப் எல்லாமே வந்து 2 வேல தான் வரும் மோஸ்ட்லி. ரொம்ப ஹை அண்ட் புக்ஷெல்ஃப் தான் 3 வேல வரும். பட் இதில் என்ன ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஊஃபர் வந்து பெருசாக இல்லாததுனால, ஆர் என்க்ளோஷர் வந்து டவர் ஸ்பீக்கர் அளவுக்கு நீளமாக இல்லாததுனால இதில் ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ் வந்து லாஸ் ஆகும். அதாவது உங்களோட சப்வூஃபரில் இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸில் வந்து எண்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் இருக்க தான் செய்யும். அண்ட் அந்த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சிங் சவுண்டு தான். ஸோ ஒரு ஃபைட்டில் வந்து பஞ்ச் பண்ணுறாங்க, அந்த டம்னு ஒரு சவுண்டு வருது இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு ஒரு சில அந்த ரேஞ்சில் வர ஒரு சில ஃப்ரீக்வன்சிலாம் இதில் லாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் செட் பண்ண ஹோம் தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதனாலேயே நாங்கள் வந்து புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டருக்கு வந்து கொடுக்கறத நாங்கள் தவிர்ப்போம். அண்ட் அதை வந்து அந்த அளவுக்கு நாங்கள் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டோம். அண்ட் மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் டைப் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வந்து டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியும். ஹால்லையோ லிவிங் ரூம்லேயோ பெட்ரூம்லேயோ எதுலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை கஸ்டம் இன்ஸ்டலேஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே பக்கா தியேட்டர் கான்செப்ட். தியேட்டரில் வந்துட்டு நீங்கள் சினிமா தியேட்டரில் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அந்த காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, சென்டர், லெஃப்ட், ரைட் அண்ட் சப்வூஃபரும் இன்டகிரேட்டடாக வரும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இது டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டருக்கு தான் இது செட் ஆகும். ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும் உங்களோட ஹோம் தியேட்டரை.
ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸும் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஹாலில் வந்து அது மாதிரி வைக்க முடியாது. அண்ட் பார்க்குறதுக்கும் இது நல்லா இருக்காது. ஹாலில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் ஹோம் தியேட்டரில் இதுக்குன்ட்டு நீங்கள் பக்காவாக செட் பண்ணி வச்சிங்கன்னா இதோட லுக் வந்து வேறு லெவல் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஹோம் தியேட்டரோட அந்த ஃபீல் வந்து ரொம்ப நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். இதிலேருந்து வர சவுண்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஹை எண்ட் சினிமா தியேட்டரில் போய் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே நீங்கள் ஹோமில் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல சவுண்டு வந்து துல்லியமாகவும் வரணும். அண்ட் அதே டைமில் அந்த பஞ்சிங் பவர் அது எல்லாமே வந்து நல்ல ஒரு டைட்டான வார்ம் சவுண்டு வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் ஒரு சில பேர் வந்து சரவுண்ட்லேயே வந்து நல்ல பேஸை வந்து எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி காம்போனன்ட் சிஸ்டம்லாம் சரவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் 4 ohms இம்பெடன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்லி நான் சொல்கிறேன், நாட் ஆல் த ஸ்பீக்கர்ஸ் பட் மோஸ்ட்லி 4 ohms வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு பவர் ஆம்ப்ஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ இது கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான சிஸ்டம்ஸ் தான். அண்ட் நாங்கள் நிறைய அந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நான் வந்து யூடியூப்பில் எதுவும் அப்லோட் பண்ணலை. ஸோ எங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, எல்லா வீடியோஸும் வந்து எங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிகினர் லெவலில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஹோம் தியேட்டர் செட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் ரொம்ப விஐபி அண்ட் விவிஐபிஸ்க்கும் நாங்கள் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து ஜாஸ்தி பர்மிஷன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அங்கே வீட்டில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. இது முழுக்க அவங்களோட ப்ரைவசிக்கான விஷயம். ஸோ அதை அவங்க ஸ்டார்டிங்லேயே ரெக்வஸ்ட் பண்ணிடுவாங்க, சார் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, தயவு செஞ்சு வீடியோலாம் எதுவும் எடுத்து போட்டுறாதீங்க சார் அப்படின்வாங்க. ஸோ நாங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணுவோம். ஸோ நாட் ஒன்லி யூடியூப், எந்த சோஷியல் மீடியாலையும் அது இருக்காது. பட் அது வந்து அவங்களோட கோரிக்கை. ஸோ அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த ப்ரைவசியை. அதனால் நாங்களும் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து நாங்கள் எங்களோட அடுத்த கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த டிசைன் வந்து யூனிக்காக இருக்கும் அது வந்து கொடுக்கறதுக்கோ நாங்கள் வச்சுப்போம் ஒழிய அது வந்து யூடியூப்பில் போடுறதில்ல. ஸோ நாங்கள் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்டில் நாட் ஈவன் க்ளோஸ் டு 20% தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம். மற்றது எல்லாமே வந்து இதே மாதிரி தான் நடக்குது. ஸோ அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நல்ல ஹை எண்ட் சிஸ்டம்லாம் போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க முடியலையேங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குது. பட் ஸ்டில் அதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக அதுதான் வந்து நடக்குது, வேறு வழி கிடையாது எங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட் சிஸ்டம்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு அதில் வந்து நீங்கள் அந்த பேஸ் இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த டைட்னஸ் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் சூப்பராகவே வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ஹோம் தியேட்டர் ஓவரால் அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நிறைவாக இருக்கும் இதில். ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ் சவுண்டு வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது சார், அது ரொம்ப தூரமாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து அட்மாஸோட சவுண்டு வந்து என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் மோமெண்ட் வரும்போது தான் உங்களுக்கு அந்த அட்மாஸ் சவுண்டு நல்லா கேட்கும். பட் அதர்வைஸ் நீங்கள் வந்து அந்த என்விரான்மெண்டல் சவுண்டெல்லாம் வந்து அதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு சில டைம் தான் ஒர்க் ஆகும், ஒரு சில டைமில் ஒர்க்கே ஆகாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன சவுண்டு வந்து ரொம்ப ஃபீபிளாக அதில் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட ஏவி ரிசீவரோ இல்லை ப்ரீப்ராசர்லையோ எல்லா கனெக்ஷனையும் கழட்டி விட்டுட்டு ஒரு வெறும் 2 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸோட கனெக்ஷன் மட்டும் அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதிலேருந்து சவுண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் பொசிஷன் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை மற்ற ஸ்பீக்கர்ஸ் அது மேலே ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மிஸ் அவுட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அந்த சவுண்ட் வந்து நல்லா கணீர்னு கேட்கும். ஸோ காம்பனன்ட் சிஸ்டம்ஸ் ஆர் கஸ்டம் இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஹோம் தியேட்டருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுறது. ஸோ காம்பனன்ட் சிஸ்டமில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அது வந்து முழுக்க மூவிஸ் பார்க்குறதுக்கு வந்து டிசைன் பண்ண ஸ்பீக்கர்ஸ். ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் வந்து அது கவர் பண்ணாது. பட் ஆன் த அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து டவர் ஸ்பீக்கர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மூவிஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் மியூசிக் கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஆடியோ ஃபைல்ஸ் வந்து டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் அந்த செட்டப்புக்கு தான் போவாங்க. ஏன்னா அவங்களோட ஹோம் தியேட்டர்லேயே வந்து 2 சேனல்லையும் வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வேணுமோ அவங்க வந்து பாட்டு கேட்குறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அட் த சேம் டைம் மூவிஸ் பார்க்கணுன்னா மூவிஸும் பார்த்துக்கலாம் அதில். ஸோ ஒரு ஸ்பீக்கரோ இல்லை ஒரு ஏவி எக்யூப்மெண்ட்டோ எப்போ மியூசிக்கை வந்து நல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதோ அது வந்து மூவிஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம்.
மியூசிக்லி ஒரு ஆம்ப்ளிஃபையரோ இல்லை ஸ்பீக்கர்ஸோ இன்க்ளைண்டாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மூவிஸ்க்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா மியூசிக்கில் வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் மூவிஸில் வந்துட்டு இதில் மியூசிக்கில் என்னென்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து கவர் பண்ணதோ அதோட கம்மியான ஃப்ரீக்வன்சிஸ் தான் வந்து மூவிஸில் வரும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ மியூசிக்கை வந்து கவர் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து மூவிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம். ஸோ அதனால தான் வந்து நிறைய ஏவி ரிசீவர்ஸ் வந்து இது வந்து மியூசிக்லி இன்க்ளைன்டு ஏவி ரிசீவர்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்னு அர்த்தம். ஸோ ஆடியோ ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஹோம் தியேட்டர் சிஸ்டமில் ஒரு நல்ல டவரில் வந்து டவர் ஸ்பீக்கர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு ஹை எண்ட் டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணும்போது அதிலிருந்து வர அந்த எல்லா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸாக வந்து அது கவர் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு துல்லியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் ஃபுல் ஹோம் தியேட்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அதை வச்சு. இப்போது என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ்லேயும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன மீனிங், என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், இதை பற்றி இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்பீக்கரை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்து அது நம்ம ரூமுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா, இல்லை நம்ம ஆம்ப்ளிஃபயருக்கு அது செட் ஆகுமா ஆகாதான்றது எப்படி பார்த்து வாங்கணுங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பேச போகிறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது வந்து மேக்னெட் மானிட்டர் சுப்ரீம் 2002. ஸோ இந்த டவர் ஸ்பீக்கர் தான் நாங்கள் பெரும்பாலும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அண்ட் இந்த ஸ்பீக்கரே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். இது வந்து டவர் ஸ்பீக்கர். அண்ட் இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீக்கர் எடுத்தாலும் பிரின்சிபல்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை இதுக்கு வேறு வேறு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. டிசைன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பிராண்ட் வந்து எதுவுமே போடாமல் வெறும் 3வேன்னு போட்டிருப்பாங்க, இல்லை 2வேன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 2வேல வரும், 3வேல வரும், 2.5வேல வரும். ஸோ இதோட கிராஸ் ஓவர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அது எவ்வளோ வே ஸ்பீக்கர்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3வே 2வே வந்து எதை டினோட் பண்ணுறதுன்னா இதோட கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான ஃப்ரீக்வன்சியை இதை வந்து ஹேண்டில் பண்ணுதுன்றது தான் இது காட்டும். சப்போஸ் ஒரு 2வே ஸ்பீக்கராக நம்ம எடுத்தோன்னா அதில் வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கான ட்வீட்டர் இருக்கும், ஒரு மிட் ஃப்ரீக்வன்சிக்கான ஒரு மிட் ட்ரைவ் இருக்கும். இப்போ ரெண்டு விதமான ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஒரு கிராஸ் ஓவர் போர்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்லி இந்த கிராஸ் ஓவரோட வேலை என்னென்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்வீட்டருக்கு வந்து போயிடணும், இந்த சவுண்ட்ஸ்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி ட்வீட்டருக்கு போயிடணும்னு சொல்லி அது கட் ஆஃப் பண்ணிடும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த மிட் ரேஞ்சில் விழுற ஃப்ரீக்வன்சிலாம் எடுத்து மிட் ட்ரைவுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட ட்ரைவ் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே விதமான ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து உள்ளே ஃபீட் பண்ணும்போது அந்த ட்ரைவ் வந்து நல்ல பக்காவாக ஒர்க் ஆகும். அதுலேருந்து அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த கிராஸ் ஓவர்ன்றது ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்பீக்கரில். அண்ட் ஒரு ஸ்பீக்கரில் வந்து 3 விதமான ட்ரைவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் வந்து கிராஸ் ஓவர் போர்டு இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இது 3 விதமான ஃப்ரீக்வன்சியும் வந்து ஹேண்டில் பண்ணுது. இது ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், அதாவது 3 விதமான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னா அந்த ஸ்பீக்கர், அந்த டவர் ஸ்பீக்கரை வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து மிட் ட்ரைவ் வந்து இருக்குது, ஒரு ட்வீட்டர் இருக்குது ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 ஊஃபர் வச்சுருக்காங்க 8 இன்ச்சில். ஸோ அதனால் இது வந்து எல்லா விதமான ஃப்ரீக்வன்சியும் நல்லா வைடராக வந்து இது ஹேண்டில் பண்ணும். அண்ட் ரெண்டாவது பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ். இதில் வந்து என்னென்ன ட்ரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் அதோட அர்த்தம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து 2 8 இன்ச் ஊஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டு ஹேண்டில் லோ ஃப்ரீக்வன்சி. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டர் வந்து 1 இன்ச்சுக்கான ட்வீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சுக்கு மிட் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரைவ்ஸோட இன்ஃபர்மேஷனும் எல்லா ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையும் இருக்கும். அண்ட் ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு இதிலிருந்து நல்ல பேஸ் கிடைக்கும். ஸோ பேஸியாக வந்து உங்களுக்கு டவர் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஊஃபரோட சைஸும் பாருங்கள். பட் அந்த ஊஃபரோட சைஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல பேஸ் கொடுக்குன்றது அர்த்தம் கிடையாது. ஈவன் 10 இன்ச் ஊஃபர் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சோ இல்லை 8 இன்ச்சில் வர அந்த பேஸ் வந்து வராது. ஸோ வெறும் ஊஃபரோட சைஸை மட்டும் வச்சு நம்ம பேஸை வந்து கணக்கு பண்ண முடியாது. சைஸும் ஒரு பேராமீட்டர், அது கூடவே வந்து அதில் என்ன மாதிரியான மெட்டீரியல், அந்த ட்ரைவ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பவர் ஹேண்டில் பண்ணுது, அந்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அண்ட் அது வந்து பவர் வந்து ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி உள்ள அந்த ட்ரைவ் அதுக்கான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருந்துருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு அந்த பேஸ் கிடைக்கும் ஒழிய வெறும் 8 இன்ச்சோ 10 இன்ச்சோ 12 இன்ச்சோ கொடுக்கறதுனால பேஸ் வந்து வந்துடாது. ஸோ மூணாவது பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பவர் ஹேண்ட்லிங். ஸோ பவர் ஹேண்ட்லிங்கில் நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இதோட எல்லா ஸ்பீக்கர்ஸ்லேயும் வந்துட்டு பீக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கண்டினியூஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பீக் பவரை வந்து நம்ம விட்டுறணும், கண்டினியூஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து அந்த கண்டினியூஸ் பவர் தான் வந்து அதோட ஆக்சுவல் பவர் ஹேண்ட்லிங், அந்த ஸ்பீக்கரோட பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து அந்த கண்டினியூஸ்னு சொல்லி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 225ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 225 எதை டினோட் பண்ணதா, இது வந்து 225 RMSன்றது கண்டினியூஸ். அதாவது அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு 225 வாட்ஸ்க்கு நீங்கள் வந்து பவரை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் 450 வாட்ஸ்னு மேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பீக் பவரை குறிக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பீக்காக போகும்போது 450 வாட்ஸ் வரைக்கும் இது வந்து தாங்கும். ஆனால் அந்த 450 வாட்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து ஹேண்டில் பண்ணும். அதுக்கு மேலே நம்ம கொடுத்தோன்னா வாய்ஸ் காயிலுக்கும் அந்த ட்ரைவ்க்குள்ளே அந்த லீடு வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ட்ரைவ் வந்து அங்கேயே ஃபெயிலியர் ஆகிடும். பட் ஏன் இந்த பீக் பவர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டைமில் நம்ம மூவிஸ் பார்க்கும்போதோ இல்லை மியூசிக் கேட்கும் போதோ திடீர்னு எதனா ஒரு சவுண்டு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டோ இல்லை எதனா ஒன்று வரும்போது அந்த ஸ்பீக்கருக்கு வந்து பவர் தேவைப்படும். அப்போது அந்த ஸ்பெஷல் எஃபெக்டை வந்து இன்னும் நல்லா இம்பேக்ட்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து காட்டணும்னா அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பவர் வந்து கொஞ்சம் பீக்கில் போக வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம வந்து 450 கண்டினியூஸ் வாட்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு டிரைவை தயாரிச்சோன்னா அது வந்து எக்கனாமிக்கலாக வயபிள் கிடையாது. ஏன்னா ரொம்ப காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். கண்டினியூஸ் வந்து 225 வாட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். பட் எதனா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட், எதனா ஒரு விஎஃப்எக்ஸோ இல்லை ஒரு சவுண்ட் எஃபெக்டோ வரும்போது அந்த டைமில் மட்டும் அது பீக் பவரில் போயிட்டு வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு அது வந்து தெரியவும் தெரியாது. அது மாதிரி அது நார்மலாக ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு அந்த நம்மளுக்கு வந்து அந்த பவர் வந்து அங்கே நெசசிட்டி இருக்கும்போது அந்த பீக் பவரை வந்து 450 வாட்ஸ் வரைக்கும் அது போயிட்டு வந்துடும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து எந்த இரைச்சலோ இல்லை எந்த டிஸ்டார்ஷனும் வராது. ரெண்டாவது வந்து ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, இது வந்து நம்ம ப்ரொடெக்ஷனுக்கும் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா திடீர்னு நம்ம வால்யூம் வந்து ஜாஸ்தியாக வச்சு ஆஃப் பண்ணியிருப்போம் ஏவி ரிசீவரை, திடீர்னு அடுத்த நாள் போடும்போது டக்குன்னு ஒரு டைமில் நல்லா அப்படியே கணீர்னு எல்லா வாய்ஸ் வந்து தூக்கி அப்படியே உங்களுக்கு வந்து கேட்கும். அந்த டைமில் அந்த ட்ரைவ் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த டைமில் இந்த வாட்டேஜ் வந்து பீக்கில் போயிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் ட்ரைவும் அந்த அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது. இந்த 450 வாட்ஸையும் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரைவ் போகும். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். இது வந்து இம்பெடன்ஸ். ஸோ இம்பெடன்ஸ் வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு நம்ம கொடுக்குற பவருக்கான ரெசிஸ்டன்ஸை வந்து குறிக்குது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு பவர் வந்து போகணுங்கிறத ஒரு தடுப்பு, ஒரு மின் தடை. ஸோ அதுதான் வந்து இம்பெடன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்போவுமே வந்து ஓம்ஸில் தான் கணக்கிட சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து நம்ம ஹோம் தியேட்டருக்கோ இல்லை மியூசிக் சிஸ்டம்க்கோ பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற இம்பெடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms to 16 ohms வரைக்கும் இருக்குது. அண்ட் பெரும்பாலும் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா 4 to 8 ohms வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த 4 ohms அண்ட் 8 ohms என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4 ohmஸில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ஜாஸ்தி பவர் வந்து இழுக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீக்கர்ஸு. ஆனால் ஹை பவர் எஃபிஷியன்சி வந்து தேவைப்படும் அதுக்கு. அதாவது உங்களோட ஏவி ரிசீவரோ இல்லை பவர் ஆம்ப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் என்ன இம்பெடன்ஸ் வந்து போட்டிருக்கோ அதை வந்து மேட்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸை வந்து கனெக்ட் பண்ண ஒழிய அதை மிஸ்மேட்ச் பண்ணிங்கன்னா ஒன்று ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகும், இல்லை உங்களோட பவர் ஆம்போ இல்லை ஏவி ரிசீவரோ ஹீட் ஆகி அது வந்து டேமேஜ் ஆகும். இப்போ வர ஆம்ப்ளிஃபயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைடர் இம்பெடன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 to 8 ohmsன்னு சொல்லி போட்டிருக்கோம். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 4 ohms சப்போர்ட் பண்ணுற ஸ்பீக்கர்ஸும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், 6 ohmஸில் சப்போர்ட் பண்ணுற ஸ்பீக்கர்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 8 ohmஸில் வர ஸ்பீக்கர்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுக்கும்போது இதுலேயும் வந்து 4 to 8 ohms போட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் எந்த பவர் ஆம்பில் வந்துட்டு சப்போஸ் 4 ohmஸோ இல்லை 8 ohmஸோ இல்லை 6 ohmஸோ எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் முன்னாடி வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக இது 4 ohms பவர் ஆம்ப் 4 ohms ஸ்பீக்கரில் தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி அதிலேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம வந்து அதை பார்த்து வாங்கணும்.
ரெண்டாவது இது வந்து 4 ohmஸில் கம்மி ஓம்ஸில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும் அண்ட் பவர் வந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆம்பும் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் ஹோம் தியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ohmஸில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் வந்து வரும். ஸோ 8 ohms வந்து ரொம்ப பவர் கம்மின்லாம் கிடையாது, அதுவும் பவர்ஃபுல். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து அதோட ஈல்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கம்மி பவர் வந்து உங்களோட ஏவி ரிசீவர்லேருந்து எடுக்கும். அதனால தான் வந்து பெரும்பாலும் ஏவி ரிசீவர்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால அந்த பவர் எஃபிஷியன்சிக்காக அவங்க எப்போவுமே வந்துட்டு 8 ohmஸில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை வந்து ஹேண்டில் பண்ணுதுன்றது தான் அது வந்து டினோட் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஹை, லோ அண்ட் மிட்டுன்னு சொல்லி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓவராலாக அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை வந்து கவர் பண்ணுது அதை அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ரேஞ்சை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 18 ஹெர்ட்ஸ்லேருந்து 40,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது வந்து ஹேண்டில் பண்ணுது. 18 ஹெர்ட்ஸுன்றது வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி. நிறைய சப்வூஃபர் கூட அவ்வளோ லோ ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் பண்ணாது. பட் இதில் 2 8-inch ஊஃபர் இருக்குது அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான இம்பேக்ட்ஃபுல்லான ஊஃபர்ன்றதுனால இது 18 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கீழே போகும். அண்ட் 40,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுக்கு நடுவில் வர மிட் ஃப்ரீக்வன்சியும் வந்து அதிலேயே ஃபால் ஆகிறதுனால உங்களுக்கு மிட்டும் வந்து நல்லா வரும் இதில். பட் ஒரு சில ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஹெர்ட்ஸில் இருந்தால் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நடுவில் இருக்கிற அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வச்சு தான் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து வாங்கலாமா இல்லை டவர் ஸ்பீக்கர்ஸ் வாங்கலாமான்றது தான் நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை வச்சு நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம். அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர். ஏன்னா உங்களோட ஏவி ரிசீவரில் நீங்கள் வந்து சப்போஸ் நிறைய சேனல்ஸ், அதாவது 11 சேனல்ஸ் இருக்கிற ஏவி ரிசீவரில் நீங்கள் 11 ஸ்பீக்கர்ஸும் நல்ல பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அப்போ சென்சிட்டிவிட்டியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு ஸ்பீக்கரோட எஃபிஷியன்சியை வந்து குறிக்கும். எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையுமே குறிக்கும். ஏன்னா சென்சிட்டிவிட்டி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் கம்மியாக பவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் ஸ்பீக்கர் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக கம்மி பவர்லேயே நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு 11 சேனலுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாமே பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ்னு வச்சுப்போம். இப்போது உங்களோட ஏவி ரிசீவர் வந்து எல்லா சேனலுக்குமே வந்து சீராக பவர் வந்து கொடுக்காது. அது வந்து 2 சேனல் ட்ரிவன் தான். சப்போஸ் அது 150 வாட்ஸ் பர் சேனல்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த 150 வாட்ஸ் பர் சேனல்னு ப்ராக்கெட்லேயே வந்து 2 சேனல் ட்ரிவன்னு போடுவாங்க. நம்ம நிறைய பேர் அதை வந்து விட்டுருவோம். வெறும் 150 வாட்ஸ் ஒரு சேனலுக்கு 150 வாட்ஸ் வரும்னு சொல்லி நம்ம நினச்சி வாங்குவோம். ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. வெறும் 2 சேனலில் வந்துட்டு 2 ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா பர் சேனலுக்கு 150 வாட்ஸ் கொடுக்குன்றது தான் அதோட அர்த்தம். அப்போது அதோட கேபிட்டல் பவர் வந்து 300 வாட்ஸ் தான் இருக்குது. அந்த 300 வாட்ஸ் வச்சுக்கிட்டு எல்லா ஸ்பீக்கர்ஸையும் வந்து 10 ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். 10க்கும் அது வந்து அந்த 300 வாட்ஸ் வச்சு தான் அதை மேனேஜ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அங்கே வந்து ஒரு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணும். இப்போது ஹை சென்சிட்டிவிட்டி ஸ்பீக்கர்ஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அது கம்மி பவர் தான் இழுக்கும். அப்போது மற்ற ஸ்பீக்கருக்கும் அது வந்து ப்ராப்பராக பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஓவரால் அந்த சீனோட இம்பேக்டை வந்து நல்ல இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களோட சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஹை வாட்டேஜ் ஸ்பீக்கர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த இம்பேக்ட் இருக்கட்டும், அது எல்லாமே அப்படியே அமுங்கிறது நீங்கள் வந்து நல்லாவே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க மூவி பார்த்துட்ருக்கும்போது. அண்ட் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஹை பவர் ஸ்பீக்கரை போட்டுட்டு சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆம்பும் சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிட்டே இருந்ததுன்னா கண்டினியூஸாக உள்ளே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ஆம்ப்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் மோட் இருக்குது. ஸோ அது ப்ரொடெக்ஷன் மோடில் போயிடும். நிறைய பேருக்கு வந்து அது ஏன் ப்ரொடெக்ஷன் மோடுக்கு போகுதுன்றதே தெரியாமல் கொஞ்ச நேரம் ஒரு ½ hour ரெஸ்ட் விட்டு திருப்பியும் அதே தப்பு தான் செய்வாங்க. திருப்பியும் ஒரு 1 hour ஓடும், திருப்பியும் ஹீட் ஆகி திருப்பியும் ப்ரொடெக்ஷன் மோடுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இல்லை ஒரு ரூம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டெமோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் எங்களோட ஷோரூம் இருக்குது. ஒரு ஹை அண்ட் ஹோம் தியேட்டர் தான் நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஹோம் தியேட்டர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் எங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதுக்குன்ட்டு நாங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு 5 பேரை வந்து ஒரு டீம் ஆஃப் 5 பீப்புள் வந்து 5 டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க வந்து ஃபால்ட் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஒரு இடம் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, அது வந்து நீங்கள் டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை உங்கள் லிவிங் ரூமில் வந்து ஹோம் தியேட்டர் செட் பண்ணி கொடுக்கணுன்னாலும் சரி, இல்லை எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டரை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, நாங்கள் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தேவை உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சென்னை அண்ணா நகரில் எங்களோட டெமோ சென்டர் இருக்குது, ஷோரூம் இருக்குது. நீங்கள் அங்கேயே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஃபிசிக்கலாகவே. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. அண்ட் உங்களை விட பெற்று போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.